வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு சாதம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் இந்த சாதத்தை சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொள்ளு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். கொள்ளில் எப்போவுமே கல் கொஞ்சம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கல்லெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 50 கிராம் எடுத்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுபட்ட மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வச்சு வறுத்துடுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு ஓரளவுக்கு வறுபட்டதும் அது கூட 3 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்ல எல்லாத்து கூடயும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுறேன். இப்போ இது வறுபட்ட எல்லாத்தையும் கொள்ளு கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 2-3 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து சாதத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இந்த பொடியை நம்ம ஒரு 2-3 தடவை வர்ற மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறேன். கூட 3 சிகப்பு மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். ஏற்கனவே பொடியில் 3 மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நான் வடித்து வச்சுருக்கிற சாதம் நல்லா வடித்து ஆற வச்சுடுங்க. அந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதம் உங்கள் விருப்பம் போல் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். குழஞ்சிடாமல் மட்டும் இருக்கணும் சாதம். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு பொடி 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை நல்ல ஸ்லிம்மில் வச்சுட்டு சாதத்தை லைட்டாக இந்த பொடியோட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், சாதம் அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக பெரட்டி விட்டுட்டு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இந்த சாதம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்ச் பாக்ஸில் நான் சாதத்தை பேக் பண்ண போகிறேன். மத்தியானம் திறந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை அப்பளம், வடகம் எது வேணும்னாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.